பொங்கலுக்கு வைக்கிற சாம்பாரே செம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய காய்கறி போட்டு நம்ம வைப்போம். அந்த சாம்பாருக்கு தான் இன்றைக்கி பொடி செய்ய போகிறோம். இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வத்தல் எடுத்து ஃபஸ்ட்டு வத்தலை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வத்தலோட சலசலப்பு வர்ற வரைக்கும் வறுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு தட்டிட்டு திரும்ப மல்லியை வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அதையும் பாத்திரத்தில் தட்டி வச்சுட்டு திரும்ப கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கணும். கடலைப்பருப்பு துவரம்பருப்பு கருகி போயிடக்கூடாது. நல்லா மிதமான சூட்லேயே வச்சு வறுக்கணும். இரும்பு கடாயில் வறுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே சூடு அதிகமாக ஏறிடும். அதனால் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே வறுத்து எடுத்துக்கலாம். மிளகையும் ஆட் பண்ணி வறுத்து விட்டுக்கலாம். மிளகோட காட்டம் கொஞ்சம் நமக்கு தெரியும். அந்த டைமில் ஜீரகத்தையும் ஆட் பண்ணி வறுத்து விட்டுட்டு இது கூட கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு போட்டு வறுத்து சாம்பார் பொடி ரெடி பண்ணி வச்சேன்னா 6 மாதம் ஆனாலும் அதில் பூச்சி வண்டு எதுவுமே வராது. இதையும் வறுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடைசியில் கருவேப்பிலையை போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வறுபட்டு நமக்கு தெரியும், கையை வச்சு எடுத்தாலே நொறுங்குற மாதிரி அந்தளவுக்கு ஈரப்பதம் எல்லாமே போய் நல்லா வறுத்து வந்த பிறகு எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரிய தட்டில் தட்டி ஆற விட்டுட்டு இதை இடித்து செஞ்சேன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இடிக்கிறதுக்கு உரல் உலக்க இல்லை அப்படிங்கிற நேரத்தில் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு வத்தலை கொஞ்சம் திரித்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு மல்லி ஜீரகம் மிளகுலாம் போட்டு திரிச்சிக்கலாம். ரொம்ப பவுடராக திரிக்காமல் கொஞ்சம் கொரன்னு தான் திரிச்சு எடுக்கணும். இந்த சாம்பார் பொடி நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது கொரன்னு தெரியணும். சூப்பராக இருக்கும். சாம்பார் நல்ல மணக்க இருக்கும். நீங்களும் இந்த சாம்பார் பொடியை பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.